வணக்கம் சார். கொஞ்சம் நடுவில் வந்துடலாங்க. அந்த ப்ளஸ் மார்க்ல நின்றுடலாம் கேமராக்காக. நன்றி. பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, அருமை நண்பர் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களே, தயாரிப்பாளர் வீரசக்தி அவர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நிமிடங்கள் என் கருத்துக்களை இங்கே பதிவு செய்வதற்கு உங்கள் அனுமதியை வேண்டுகிறேன். நம்முடைய தங்கர் பச்சான் தோற்கக்கூடாத கலைஞன், தோல்வியை தொட தேவையில்லாத கலைஞன். தங்கர் பச்சானை நீங்கள் வெறும் இயக்குனராக மட்டும்தான் அறிவீர்கள். ஆனால் சினிமா என்ற கலை வடிவத்தை அவர் டிஜிட்டல் என்ற மீடியாவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு, செலுலாய்டு மீடியாவில் சினிமாவை தாண்டி வருவதற்கு முன்பு, அவர் காகிதம் என்ற ஊடகத்தில் நாவலாசிரியனாக, படைப்பாளனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் தங்கர் பச்சான். அதனால் அவர் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை சுயநலத்தோடு சொல்கிறேன். ஒரு எழுத்தாளன் தோல்வி அடையக்கூடாது, ஒரு படைப்பாளன் தன்னுடைய பாதையிலிருந்து வழுவிவிடக் கூடாது. அவர் இந்த படத்தில் வெற்றி பெறுவார். என் அருமை நண்பர் வீரசக்தி பட தயாரிப்பாளராவதற்கு முன்பே திருச்சியிலிருந்து எனக்கு தோழமை பூண்டவர் வீரசக்தி. ஒரு படம் தயாரிப்பது என்பது இந்த காலகட்டத்தில் எவ்வளவு துயரமான சம்பவம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்க முடியும். ஒரு முட்டையின் மீது பாறாங்கல்லை ஏற்றி வைக்கிற அனுபவம்தான் இன்றைக்கு ஒரு திரைப்பட தயாரிப்பு என்று ஆகிவிட்டது என்ற துன்பத்தை அவர் அறிவார். அந்த துன்பத்திற்கெல்லாம் பலனாக வீரசக்தி பொருளாதார ரீதியாகவும் கலா ரீதியாகவும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய அருமை நண்பர் ஜிவி பிரகாஷ், அவர் இளமைக்கு இளமையானவர், முதிர்ச்சிக்கு முதிர்ச்சியானவர். நம்முடைய ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லலாம், ஆஸ்திரேலியாவை பற்றி சொல்லுவார்கள். ஆஸ்திரேலியாவை கண்டத்துக்கு கண்டம் என்றும் சொல்லலாம், நாட்டுக்கு நாடு என்றும் சொல்லலாம். ஜிவி பிரகாஷை நடிகருக்கு நடிகர் என்றும் சொல்லலாம், இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாளர் என்றும் சொல்லலாம். இந்த ஒதுக்கப்பட்ட நேரத்திலேயே இந்த இளைஞன் இவ்வளவு போடுகிறாரே, தன்னுடைய முழு வாழ்க்கையை இசைக்கு மட்டுமே அர்ப்பணித்தால் இன்னும் இவர் தொட வேண்டிய சிகரங்கள் எவ்வளவு என்று நான் நினைத்து பார்ப்பது உண்டு. மிக மெல்லிய இசை. இன்றைக்கு இசையின் போக்குகள் மாறி இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். மாறி இருக்கிற இசை என்பது வெறும் ஓசைகளாக, வெறும் அதிர்வுகளாக, வெறும் வாத்திய கூத்துகளாக இருந்துவிடக் கூடாது. அது மனதில் மீட்டப்படுகிற மெல்லிய வீணை என்பதை இந்த படத்தின் அத்தனை பாடல்களும் உங்களுக்கு உணர்த்தும். இதை ரசிப்பதற்கு ஆள் இல்லாமல் போகவில்லை. எல்லா தலைமுறையிலும் 5 படிநிலைகள் இருக்கின்றன. அந்த 5 படிநிலைகளுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள். வல்லிசைக்கு சில பேர், துள்ளிசைக்கு சில பேர், மெல்லிசைக்கு சில பேர் என்று சமூகம் பல படிநிலைகளாக பிரிந்து கிடக்கிறது. 3 தலைமுறைக்கும் பாடலாக இந்த பாடல்கள் அமையும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதில் ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் நடந்தது. யார் ஒரு பெண்ணை ஒருவர் தத்தெடுக்கிறார். ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் பிள்ளை, அவளை தத்தெடுக்கிறான். உறவுகளற்ற இந்த உலகத்தில் நீ ஒருத்திதானடி என் உறவு என்று அந்த குழந்தையோடு கொஞ்சுகிறான். அந்த குழந்தையை பிரிந்தால் வாழ்வே அருந்து விடும் என்று அஞ்சுகிறான். அவனுக்கு ஒரு பாட்டு, அவனுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு பாட்டு என்று, என்னை விட்டு போய்விடாதே, என்னோடு இரு என்று அவன் கேட்டுக்கொள்ள வேண்டும் குழந்தையோடு. யாருப்பா நடிகர்னு கேட்டேன் தங்கர் பச்சான்ட்ட. அந்த பாத்திரத்தை யார் செய்வது? சார், நம்ம யோகி பாபு சார் அப்படின்னா. நம்முடைய
யோகி பாபுவா? ஓ சரி சரி. அவருக்கு ஹேர் ஸ்டைல் அப்படியே விட்டுருக்கீங்களா, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது பிரத்யேக ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களா? அவருடைய அடையாளமே அதான சார், அதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் சார். அதில் எழுதின ஒரு வரி, என் பரட்ட தலையில சுருட்ட முடியில கூடு கட்டிக்கொள்ளு குயிலே, ஆஹா, காடு விட்டு வந்த மயிலே, என் கண்ணுக்கு ஒளி தந்த வெயிலே என்று எழுதுகிற போது என்ன பிரியமா, சிவாஜிக்கு, எம்ஜிஆருக்கு, ரஜினிக்கு, கமலுக்கு, அஜித்துக்கு, விஜய்க்கு அடையாளம் இருக்கிறது. இந்த கலைஞனுக்கு ஒரு அடையாளம் அவன் தலையில் வைத்திருக்கிறார், மற்றவர்கள் முகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு நகைச்சுவை கலைஞன் தன் அடையாளத்தை தலையில் வைத்திருக்கிறார். அதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்று பயன்படுத்தினோம். தங்கர் பச்சானுக்கு அவ்வளவு கொண்டாட்டம். தங்கர் பச்சான், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த அம்சம் வந்து உங்கள் எழுத்து, உங்களுடைய இயக்கம், உங்களுடைய அன்பு, உங்கள் பண்பாடு, உங்களுடைய முயற்சி, போராட்டம், தோல்வியில் எழுந்து நிற்கிற திண்மை, இவைகளெல்லாம் அல்ல. எனக்கு பிடித்த விஷயம் உங்களிடம் எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவது. எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுவது. ஒரு பூ செடியில் பூத்திருக்கிறதா, ச்சே இந்த செடியில ஒரு பூ, ஆச்சரியப்படுவார். ஒரு பறவை பறந்து போகிறதா, அது ஒரு ஆச்சரியம். ஒரு 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 டம்ளர் தண்ணி ஊற்றி வைக்கிறார்களா, அது நுரை கட்டுகிறதா, நுரை அவருக்கு ஒரு ஆச்சரியம். காஃபி ருசியா இருந்தா அது ஒரு ஆச்சரியம். என்னை பார்த்தால் ஒரு ஆச்சரியம், அவரை பார்த்தால் எனக்கு ஆச்சரியம். ஆச்சரியம் தீர்ந்து போகிற போது வாழ்க்கை தீர்ந்து போகிறது. நீங்க வாழ்க்கை எப்போது சலிப்படைக்க ஆரம்பிக்க தெரியுமா? மனைவியின் மீது கொண்ட ஆச்சரியம் தீருகிற போது கணவனுக்கு வாழ்க்கை முடிந்து போகிறது. காதலியிடம் கொண்ட ஆச்சரியம் காதலனுக்கு தீருகிற போது காதலின் ஆச்சரியம் தீர்ந்து போகிறது. ஒரு தலைவன் மீது தொண்டன் கொண்ட ஆச்சரியம் தீருகிற போது அரசியல் அஸ்தமித்து போகிறது. ஒரு குழந்தையின் மீது ஒரு தகப்பன் கொண்ட ஆச்சரியம் தீர்ந்து போகிற போது குழந்தை வளர்ந்து விட்டது என்று அர்த்தமாகி விடுகிறது. ஒரு கலையை பார்த்து ஆச்சரியப்படவில்லை என்றால் ரசிகனுக்கு அந்த கலை நீர்த்து போகிறது. ஆச்சரியம் ஆச்சரியம் தீர விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். நான் சொல்ல வந்த விஷயம், தங்கர்பச்சானை தொட்டு நான் சமூகத்துக்கும் இங்கு வந்திருக்கிற அறிவாளிகளுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றுதான். உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற ஆச்சரியம் தீர்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனது பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்கும், உங்கள் வாழ்க்கை பரிமளிக்கும், உங்களை சுற்றி ஒரு உற்சாகம் கொடிகட்டும் என்று உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். இது தங்கர்பச்சான் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த பாடம் என்று நினைக்கிறேன். தங்கர்பச்சானால் இந்த சமூகம் பெறுகிற ஒரு செய்தி, ஆச்சரியம் தீர்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஆச்சரியமும். ரொம்ப மகிழ்ச்சி. இது சொற்பொழிவு மேடை அல்ல என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீண்ட நேரம் பேசிவிட்டதாக கருதுகிறேன். கருமேகங்கள் கலைகின்றன. இந்த தலைப்பே ஒரு கவிதை. என்னுடைய ஆருயிர் சகோதரர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இந்த மேடைக்கு வந்து உங்களை எல்லாம் சந்தித்து மகிழும் வாய்ப்பை இழந்திருக்கிறார். ஆனால் அவர் நினைவெல்லாம் இந்த மேடையை சுற்றியும், கரைவாணர் அரங்கத்தின் கதவுகளை சுற்றியும், இந்த கரைவாணர் அரங்கத்தில் நிறைந்திருக்கிற பெருமக்களின் உணர்வுகளை பற்றியும், உங்கள் கண்களில் அடிக்கிற வெளிச்சத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே கிடக்கும் என்பதை நான் அறிவேன். அதனால் அவரை பொறுத்தருளுமாறு அவர் சார்பில் நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கருமேகங்கள் கலைகின்றது என்ற இந்த தலைப்பே ஒரு கவிதை. இந்த தலைப்புக்கு அவர் செய்திருக்கிற நியாயம் அபாரம். ஒரு மனிதன் தன்னுடைய இளம் வயதில் செய்துவிட்ட ஒரு பாலியல் பாவத்துக்காக தன் வாழ்நாளெல்லாம் எவ்வளவு நொந்து சாகிறான் என்பதுதான் கருமேகங்கள் கலைகின்றன. அந்த கதையை மனித உளவியலுக்குள்ளே சென்று ஊடுருத்து படம் எடுத்திருக்கிறார் தங்கர்பச்சான். தங்கர்பச்சானுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் இந்த திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தது முக்கியமல்ல, திரையரங்குக்கு செல்ல வேண்டும். என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? எங்கள் திரையரங்கில் கடந்த ஆண்டு 1,24,000 பேர் படம் பார்த்தார்கள். அதற்கு முந்தைய ஆண்டு
1,84,000 பேர் படம் பார்த்தார்கள். இந்த ஆண்டு 84,333 பேர் தான் படம் பார்த்திருக்கிறார்கள். இது நாளை இன்னும் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லுகிற போது தமிழர்கள் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை மெல்ல மெல்ல குறைகிறது. தோழர்களே, தயவு செய்து திரைப்படங்களை திரை அரங்குகளுக்கு சென்று பார்க்கிற பழக்கம் இருக்கும் வரைக்கும் தான் திரையரங்கம் பொதுமக்களின் கலையாக இருக்கும், புதுமை படைத்த கலையாக இருக்கும். உங்கள் வீட்டுக்குள் பார்ப்பது என்பது அது அவ்வளவு சுகப்படாது. உங்கள் தனிமையை உறுதி செய்து கொள்கிற இடத்தில் தான் திரைப்படம் பார்க்கப்படுகிறது. உங்கள் தனிமைக்கு பங்கம் வராத இடத்தில் தான் உங்களுக்கு கலை ரசிக்கப்படுகிறது. உங்கள் தொலைபேசிக்கு வேலை இல்லாத இடத்தில் தான் கலை தன் முழு பரிமாணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. ஆகவே திரையரங்குக்கு வந்து படம் பாருங்கள். வீரசக்தி, உங்களை நான் பாராட்டுகிறேன். நீங்கள் வெல்ல வேண்டும். பொருளாதாரம் போட்டவன் ஒரு திரைப்படத்தில் வெல்கிற போதுதான் அடுத்து ஒரு 100 குடும்பங்களுக்கு உணவு வழங்குகிற இன்னொரு தொழில் தொடங்கப்படுகிறது. அதனால் வீரசக்தி வெற்றி பெற வேண்டும், தங்கர்பச்சான் வெற்றி பெற வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும். உங்கள் கரவொலியால் அவர்களை வாழ்த்துங்கள். வணக்கம். கவிஞர் ஐயாவிடம் ஒரே ஒரு கேள்வி. உங்கள் பாடல்கள் தமிழ் சினிமாவினுடைய கல்வெட்டுகள். அந்த பாடல்களில் ஒரு பாடலை ஒருவருக்கு பரிசாக தருவதாக இருந்தால் எந்த பாடலை தருவீர்கள்? முதலில் இயக்குனர் பாரதி ராஜா ஐயா அவர்களுக்கு, இந்த படத்துல அவர் நடிச்சிருக்கிறாரு, உங்கள் பாடலில் ஒரு பாடலை அவருக்கு பரிசாக தருவதாக இருந்தால் பாரதி ராஜா சாருக்கு எதை தருவீங்க? பூங்காத்து திரும்புமா. ஆஹா. அடுத்ததாக தங்கர் பச்சான் சார். தங்கர் பச்சானுக்கு ஒரு பாட்டு. தங்கர் பச்சானுக்கு பாட்டு 9 ரூபாய் நோட்டில் வருகிற மாதவனா வாழ்ந்து பாரு என்கிற பாட்டு. அவர் மாதவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஜிவி பிரகாஷ் சார். தங்கமே தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டுப்போடு. நன்றி. ஒரு நிமிஷம். இந்த மேடையை பயன்படுத்தி 1/2 நூற்றாண்டு காலம் தமிழ் சினிமாவை செதுக்கி கொண்டிருந்த இந்த சிற்பிக்கு ஒரு சிறு மரியாதையை எங்கள் சார்பில் செய்ய ஆசைப்படுகிறோம். அவரது அனுமதியோடு விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே, மேடைக்கு வருக. கவி பேரரசு அவர்களை நாம் கௌரவிக்கும் தருணம். வாங்க சார். தயாரிப்பாளர் அவர்களையும் இயக்குனர் அவர்களையும் தமிழ் சினிமாவின் முகங்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் மேடை கிடைக்கிறோம். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களையும், நடிகர் யோகி பாபா அவர்களையும், இயக்குனர் பேரரசு அவர்களையும், இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்களையும், நம்ம படத்தினுடைய தயாரிப்பாளர் துரை வீரசக்தி அவர்களையும், திரு பிரமிட் நடராஜன் சார் அவர்களையும், தற்போது படப்பிடிப்பில் இருந்து ஓடோடி வந்திருக்கக்கூடிய இயக்குனர் கௌதமேனன் அவர்களையும், 5 ஸ்டார் கதிரேசன் ஐயா அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். நமது நாடறிந்த நல்ல அரசியல் தலைவர் சைதை துரைசாமி அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். நடிகை அதித்தி பாலன் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். மகானா வாங்கம்மா. கவிஞர் ஐயா அவர்களை நடுவில் வைத்து 2 பக்கமும் நாம சேர்ந்து நிக்கலாம். 1/2 நூற்றாண்டு காலம் தனது பாக்களால் நமது மக்கள் மத்தியில மாட மாளிகையின் அலங்கார விளக்காக இருந்த தமிழ் திரையிசையை மண் குடிசை மூளைகளினுடைய ஒரு அறிக்கை விளக்காக மாற்றி சுடரேற்றிய ஒரு கவிஞர். பாக்களால் விளக்கேற்றிய அவர்களுக்கு பூக்களால் ஒரு மாலை தொடுத்து கௌரவம் செய்கிறது கருமேகங்கள் கலைகின்றன படக்குழு. நல்ல ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை தரலாம். எல்லோரும் சேர்ந்து இந்த மாலையை கவிஞருக்கு அணிவிக்கிறோம். அதை ஒரு புகைப்படமாகவும் பதிவு செய்யறோம். எழுதியிருக்காரு. அதுல என் படத்துக்கு கீழே
தங்கர் எழுதியிருக்கிற 2 சொற்கள் என் உரிமை, நான் அவருக்குத்தான் உரிமையாம். ஆனால் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் தமிழர்களுக்கு உரிமை என்று. ஆனால் தமிழையே தனக்கு உரிமை என்று கேட்கக்கூடிய ஆற்றல் ஒரு எழுத்தாளனுக்குத்தான் உண்டு. அண்ணே ஓகே, அதை நம்ம பதிவு பண்ணிடுறோம். நான் வாங்கிக்கிறேன். கவிஞர் ஐயாவை என் உரிமை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க, நீங்க சில வார்த்தைகள் பதிவு பண்ணுங்க. மக்களுக்கு வந்து கவிதை என்பது திரைப்படங்கள் மூலமாகத்தான் சேருது. பொதுவான மக்களுக்கு திரைப்பட கவிஞர்கள் இல்லாமல் இருந்தால் மக்கள் தமிழிலிருந்து வெளியேறியிருப்பார்கள். ஒவ்வொரு உள்ளங்களிலும் உதடுகளிலும் தமிழ் ஒலித்து கொண்டே இருப்பதற்கு காரணம் திரைப்பட பாடல்கள். ஒரு பாடல் உருவாகிவிட்டால் அதை மாற்றி உச்சரிக்க முடியாது, தமிழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். திரைப்பட பாடல்களின் மூலமாகத்தான் தமிழ் நிலைத்து கொண்டிருக்கிறது. கண்ணதாசனுக்கு முன்பு இருக்கின்ற, அது இங்கே இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது, அவர்களுக்கு பிறகு கண்ணதாசன், வாலி, வைரமுத்து அண்ணன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பல ஒரு ஒரு கவலை இருக்குது. என்னென்னா, இவருக்கு பிறகு என்ன? அப்படி ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் வைரமுத்து அண்ணனுக்கு பிறகு இந்த தமிழை கையாள போகிறவர் யார்? இந்த மக்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எதை பாட போகிறீங்க? எதை பற்றி சிந்திக்க போகிறீங்க? பாடல்கள் மூலமாகத்தான் நம்ம சிந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையோடு அது பல நேரங்களில் இணைக்குது. அப்படிப்பட்ட நமக்கெல்லாங்க இந்த மண் கொடுத்த, இந்த தமிழ் தாய் கொடுத்த ஒரு பெரிய செல்வம் அண்ணன் அவர்கள். அது இப்போ அவர் வச்சுக்கிட்டு பாராட்டுறதாங்க. எத்தனையோ எத்தனையோ பெருஞ்செல்வர்கள் காலங்காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். 2054 ஆண்டு இது, திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவருக்கு முன்னாடி எப்படி ஒரு தமிழர்கள் எவ்வளவு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் திருக்குறள் உருவாகியிருக்கும். அது வந்து திருவள்ளுவருடைய திறமை மாத்திரமல்ல, அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலிருந்தான் அவர் அதை கையாண்டிருக்கிறார். தமிழ் சமூகம் அப்படிப்பட்டது. வாழ்ந்து முடிந்த பெருஞ்செல்வர்களோ வேறு எவருமே சமூகத்தில் நிலைப்பதில்லை. வரலாற்றில் நிலைப்பவர்கள் எழுத்தாளன், கவிஞன் மட்டும்தான். திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள், இப்பொழுது பாரதி, கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, இதுதான். எவ்வளவு பெரிய பணக்காரன் இருக்கட்டும், யாரும் வரலாறு சொல்லாது. அதனால் இவர் என்னுடைய உரிமை, என் மண்ணின் உரிமை, என் மக்களின் உரிமை, என் மொழியின் உரிமை. வைரமுத்துவுக்கு பிறகு யாரிடம் தமிழ் படிக்கப் போகிறோம் என்ற ஆதங்கத்தை தங்கர் பச்சான் வெளியிட்டார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ் வாழையடி வாழையாக வளர்வது, அது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. என் காலத்திற்குள் ஒரு தமிழ் கவிஞன் தோன்றுவான், அல்லது அவன் தோன்றும் வரை நான் இருப்பேன். இதே மேடையில் வைத்து வா மீடியா என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பாளர் துரை வீரசக்தி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏன்னா கவிஞர் வந்து படத்திற்கு முன்பே தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க. பட்டு நன்றியை இந்த டைமில் நான் சொல்லி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். கவிஞர் அப்படிங்கிற 2007 வெற்றிவாசல்ங்கிற ஒரு கோயம்புத்தூரில் ஒரு தன்னம்பிக்கை பயிலரங்கம். அந்த தன்னம்பிக்கை பயிலரங்கத்தில் நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தப்போ ஒரு எம்ப்ளாயாக நான் இருந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ண காலம். கவிஞரோட அந்த தன்னம்பிக்கை பயிலரங்கத்தில் வந்து கடைசியாக 4 மணிக்கு பேசினப்ப அவர் பேசிய ஒரு வார்த்தை தான் என்னை வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு தொழில் முனைவோர் ஆக்குனது வந்து எனக்கு வந்து கவிஞரோட வார்த்தை. அது இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை அருமையான ஒரு பதிவு, ஒரே 2 லைனில். எங்கேயும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு எங்கேயும் பணிபுரியாதீர்கள் நண்பர்களே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்.
அன்னைக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல சின்ன ஒரு நெருடல். எப்பயுமே ஒரு மேடை அப்படிங்கிறது ஒரு ஸ்பார்க்கு தான், ஏதோ ஒரு பொறி தான் எல்லாருக்குமே அடிக்கும். அவர் பேசின வார்த்தையில் அந்த ஒரு பொறி தான் வந்து என்னை அடித்து வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு தொழில் முனைவாராக 2007 என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது. அது வந்து இன்றைக்கி வந்து 40 ஆண்டு காலத்தில் ஐயா பண்ண ஒரு சாதனையை இந்த கருமேகங்கள்ங்கிற கலைகின்றன இந்த திரைப்படத்தில் ஒரு ப்ரொடியூசராக ஐயாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிக்கிறதுங்கிறது எனக்கு கிடைத்த பெருமை. நான் திரைப்படக் கல்லூரி படித்து கொண்டிருந்த போது நிழல்கள் திரைப்படம் படப்பிடிப்பு திரைப்படக் கல்லூரியில் நடந்தது. அப்பொழுது நான் படித்து கொண்டிருந்தேன். இப்பொழுது 40 ஆண்டுகள். இது ஒரு பொன்மாலை பொழுதுதான் அண்ணனுடைய முதல் பாடல். 40 ஆண்டு காலமாக அவர் உருவாக்கிய பாடல்கள் அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அவ்வளவு பெரிய சாதனையாளர் கூட நாங்கள் நிற்கிறோம். இந்த ஒளிப்படம் என் வாழ்நாளில் முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். அதனால் ஐயாவுக்கு வந்து எதில் நன்றி தெரிவிக்கிறதுன்னு பார்த்தேன். அதனால் வந்து அவர் துறை சார்ந்து ஒரு பேனா மட்டும்தான் நம்மளால் கொடுத்து அந்த நன்றியை தெரிவிக்க முடியும். அவர் சாதாரணமா சொல்றாரு, தங்க மகனுக்கு தங்கத்தில் பேனா கொடுத்து அழகு பார்க்கிறார் தயாரிப்பாளர் துரைகிற சக்தி. மேடைக்கு வந்து வைரமுத்து ஐயா அவர்களை கௌரவித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. எல்லாருமே உங்க இருக்கைக்கு போயிடலாம். கவிஞர் ஐயாவை தவிர மற்றவர்கள் இறங்கிடலாம். கவிஞர் ஐயாவுடைய தங்க பேனால நாங்க ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க ஆசைப்படுறோம். வைரமுத்து ஐயா நீங்க மட்டும் ஸ்டேஜ்ல இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். அந்த தங்க பேனால நம்ம ப்ரொடியூசருக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போடணும்னு கன்சோல்ல ஆசைப்படுறாங்க. ஆஹா, தடைக்கல்லை படிக்கல்லாக்கு வைரமுத்து 7/5/2023 தங்க மகனுக்கு தங்க பேனாவில் கையெழுத்து போட்டு தந்திருக்கிறார். ரொம்ப நன்றி ஐயாக்கு. ஒரு போட்டோ ஒன்று வச்சிருக்கிறோம். ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி. ஒரு போட்டோ மட்டும் இப்ப இந்த போட்டோகிராஃப் வந்து இந்த ஆட்டோகிராஃப் வந்து நம்ம ப்ரொடியூசர் சாருக்கு தான். மறுபடியும் போட்டோ இல்ல அந்த போட்டோ இல்லைண்ணே சார், இது வேற போட்டோ சார். அவர் பயணத்துல வந்து ஒரு 2 பேர் போட்டோ அது பார்த்தா. சரி வைரமுத்தையா நீங்க இருக்கணும் ஸ்டேஜ்லயே. நீங்க இருக்கணும்னு கேக்குறோம். உங்களுடைய பெரும் பயணத்துல இதுதான் இந்த ஒரு 2 போட்டோ வருதுங்கய்யா. அதை பார்க்கும்போது ஒரு 2 வரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பகிரலாம். சீக்கிரம் போடுங்கப்பா. அந்த எல்இடியில போட்டோ போடுங்க. அதை பார்க்கிற பொழுது உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை ஒரு கவிதையா கூட சொல்லலாம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். உன் பேனா தலைகுனிந்த போதெல்லாம் தமிழினம் நிமிர்ந்தது. நீ கையெழுத்திட்ட பேனா இப்போது என்னிடத்தில் என்ன எழுதுவது அதையும் நீயே சொல். ஆஹா. அடுத்த படம் கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். என் கவிதைக்கு ஆசான். இவர் எழுதிய கவிதைகளை 11 வயதில் மனப்பாடம் செய்துதான் தமிழின் பக்கம் மெல்ல மெல்ல ஆற்றுப்படுத்தப்பட்டேன் இலக்கண கவிதைகளின்பால். பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன். கொட்டும் மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார். பின் ஏழ்மையிலே என உலகில் விட்டார். கல்வியிலான் வாழ்வு கரைகாணா தோணியென கலங்கினேன். கற்றோரை கண்டு கரையில் நின்றேன். வந்தாயே தாயே வாமகரே என்றாயே தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா
என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம். தமிழ்த்தாயே, சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். இதுதான் 11 வயதில் நான் மனப்பாடம் செய்த கண்ணதாசன் கவிதை. அப்போது நான் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆஹா, அடுத்த படம் போதும். இதோட முடிச்சுக்கோங்க. என் இசைத்தோழன், ஆஹா, தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு விஷயம் நடந்தது. ஒரு பாடலாசிரியனும் ஒரு இசையமைப்பாளரும் பணியாற்றுகிற போது 10 விழுக்காடு 15 விழுக்காடு ஒருவரோடு பணியாற்றுகிறார்கள். கண்ணதாசன், விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஒரு 15 விழுக்காடு பாட்டு, வாலி விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஒரு 12 விழுக்காடு பாட்டு, உடுமலை நாராயண கவி, விஸ்வநாத ராமமூர்த்தி ஒரு 7% பாட்டு, இளையராஜா, வைரமுத்து ஒரு 12% பாட்டு. ஆனால் 85% பாட்டு ஏ.ஆர். ரகுமானும் நானும். அதற்கு தமிழர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். புயலை போட்டதால் இதோடு நிறைவு செய்கிறோம். இசை புயல் வந்துட்டாரு. அடுத்த படத்தை போடுங்கப்பா. இசைஞானி இளையராஜா, உங்கள் பயணத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர். இவருடைய இசை இன்னும் தீர்ந்து போகவில்லை, இன்னும் பழையதாகவில்லை. தமிழ் திரையுலகம் ஏன் அவருடைய பணியை வாங்கி வைத்துக் கொள்ளாமல் தூங்கி நிற்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. சொல்லப்போனால் கலைஞர்களுக்கு வயது ஆக ஆகத்தான் முதிர்ச்சி வரும், கலையில் ஒரு தெளிவு வரும், தீர்க்கமும் திட்டமும் வரும். நடிகர்களுக்கு வயதானால் அவருடைய சந்தை சரியும், கலைஞர்களுக்கு வயதானால் அவர்கள் சந்தை பெருகும். பெருக வேண்டும், ஏன் பெருகவில்லை என்று தெரியவில்லை. மிகச்சிறந்த இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இவரை மீண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றி. தமிழ் சமூகமே சொல்ல வேண்டும், இந்த தன்னிகரில்லா கவிஞனுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் மூலம் நமது நன்றியை சொல்வோம்.